மகனே, மனாலா, அம்மா வள்ளி, நீங்க வீட்டை விட்டு போய் 20 வருஷம் ஆச்சு. நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு வந்து பார்க்கவே இல்லையே. சும்மா புலம்பாதக்கா. நானும் இந்த 20 வருஷம் அவங்களை தேடிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுக்கு உண்மையில பாசம் இருந்தா இந்நேரம் உன்னை தேடிட்டு வந்திருப்பாங்கல்ல. எவ்வளவு சுலபமா சொல்லிட்டேப்பா. சரி, நான் உயிரோடு இருக்கும்போது பேரன் சுரேஷுக்கும் பேத்தி சுதாவுக்கும் கல்யாணத்தை செய்திருக்கோம். இப்ப சொன்னியே, ரொம்ப கரெக்ட். வெரி குட் ஐடியா. உடனே முடிச்சிருவோம். ரோடெல்லாம் ஆடினது படாது, இங்கேயும் வந்து ஆடணுமா? சரி. மாமா, மாப்பிள மாப்பிள, இங்க வா. வந்துட்டேன் மாமா. என்ன இது மாலை? கோயில்ல போட்டது உனக்கு வேணுமா? நாளைக்கு வரும்போது ஒண்ணு வாங்கிட்டு வரேன். பாட்டி பிரசாதம். மகராசனா தீர்காயுசா இருப்பா. மாமா நல்ல புத்தி வர. மாமா சிக்கா கட்ட அப்படி வச்சுக்கிட்டு இந்த செக்கில் ஒரு கையெழுத்து போடுறேன். தம்பி, அக்கா, நம்ம ஃபேக்டரியில ஒரு தொழிலாளி செத்து போயிட்டான். அவன் குடும்ப நீதி காத்தான். போடா, போடு. என்னடா இது கையெழுத்து? சிச்சி, இன்னொன்ற போடு. கையெழுத்து போடுகிறேன். மாப்பிள, உனக்கு கல்யாணம். கல்யாணமா? சிக்கா சிக்கா. ஆமா பாட்டி. ரங்கா, சுதா எங்கே? அடியாத்தி எல்லாம் பேச்சா சீச்சி மோச்சா. அடியாத்தி அசிங்கமெல்லாம் பேச்சா சீச்சி மானமெல்லாம் போச்சா. கவுடி கவுடி காத்தாச்சி கரப்பாம்பூச்சி என்னாச்சு? கவுடி கவுடி காக்காச்சி கரப்பாம்பூச்சி என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சம் பூச்ச வந்தா தள்ளி எனக்கு எனக்கு புரியாத ஜென்மத்துக்கு புத்தி ரொம்ப மந்தான். பொன்னாக பிறந்தவளை ஆம்பளைக்கு சொந்தம். புரியாத ஜென்மத்துக்கு புத்தி ரொம்ப மந்தம். கால் பிடிப்பேன், மேல் பிடிப்பேன், காதலிச்சா தேன் கொடுப்பேன். நான் தான் கிழக்கு கிழக்கு நீ மச்சான் எனக்கு என்ன
ஐயோ அடரா அம்மா அதுக்கு மட்டும் மாட்டேன் ஆனாலும் ஆசைதான் உன்னை தொட மாட்டேன் ஐயோ அடரா அம்மா அதுக்கு மட்டும் மாட்டேன் ஆனாலும் ஆசைதான் உன்னை தொட மாட்டேன் பைய பைய ஒட்டிக்குவே பக்க வந்தா வெட்டிக்குவே எனக்கு எனக்கு ரவுடி ரவுடி ராக்காச்சி ரவுண்டடிப்பே போக்காச்சி கண்ணடிப்பே கைபிடிப்பே கண்ணத்தையே நான் கொடுப்பேன் நான் தான் சிலுக்கு சிலுக்கு நீதான் மச்சான் எனக்கு எனக்கு கோவமா அப்புறம் நான் அழுதுடுவேன் ராத்திரில தூக்கமே தினமும் உங்களை பாக்கலனா எனக்கு பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கு ஐயோ ஆபத்து ஆபத்து என்னங்க நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் வேலை செய்யற பேங்க் பக்கம் நீங்க வரவே கூடாது அப்பதான் சன்னியாசி ஆயிட வேண்டியதுதான் நரேஷ் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் நிம்மதியா குடும்பம் நடத்தணும் அதான் என்னுடைய ஆசை குடும்ப நடத்த நான் ரெடி ஆனா நம்ம கல்யாணத்துக்கு தடை வருது எனக்கு ஒண்ணும் தடை இல்ல எனக்கு இருக்கு நீ இந்து நான் கிறிஸ்டியன் எங்க அம்மா சொல்றபடிதான் நான் நீங்க சொல்றபடிதான் கேட்பேன் ஆசை பாரு நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன் உங்க கிளப்ல சீட்டாடி ஒரு நாள் கூட ஜெயிக்கல போங்க அப்படி ஆடுற ஒரு வாரத்துக்கு என்கிட்ட தனியா வா நான் ட்ரைனிங் கொடுக்கறேன் 200 ரூபாய்க்கு டோக்கன் கொடுங்க ₹500 டோக்கன் கொடுங்க பணங்க ஜெயிச்சு கொடுக்குறேன் பணம் தான் வேணும் பணத்தை கொடுத்துட்டு டோக்கன் எடுத்துட்டு போங்க முதலாளி என்னையா காசு கொடுத்து அடிக்க வர்றாரு யாரு அந்த ஆள் ஓஹோ ஊருக்கு புதுசா நம்ம குழப்பிலே ரவுடித்தனம் பண்றான் காசு கொடுக்காம டோக்கன் வாங்கிட்டு வந்தியாமே காசு எடுத்து வை ஜெயிச்சு தர்றையா சின்ன காசு எடுத்து வை என்னைய மிரட்டுற லைசன்ஸ் இல்லாம கிளப் நடத்த தெரியாது போலீஸ் சொன்னா கிளப் பறந்துடும் என்னடா சொன்ன என்ன இப்படி நடந்து போச்சு இந்த இடத்துல சகஜம் கத்தியா ஆளை குத்திட்டீங்க நான் எப்படியாவது 2-3 மாசம் தலைமறைவா இருந்தேன் நீ உன் பொண்டாட்டி கொடுத்துட்டு ஓடிடு எங்கேயாவது பள்ளி என்னங்க நடக்கக்கூடாது நடந்து போச்சு இனிமே ஒரு நிமிஷம் நம்ம இங்க இருக்க முடியாது புறப்படு என்னங்க அப்புறம் சொல்ல புறப்படு இது வந்துட்டு